இனிய உறவுகளே, பசங்களே, டொனாங் ஏர்போர்ட்லேருந்து 5:30 ஏஎம்க்கு ராத்திரி தூக்கம் கொஞ்சம் கெட்டு போச்சுட்டு வச்சுக்கோங்களேன், விடிகாலம் தூக்கம். அப்புறம் ஆச்சிமின் மென் சிட்டிக்கு 10 மணிக்கு வந்து சேர்த்தோம். பேர் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும், கோச்சிக்காதீங்க. வியட்நாமில் எல்லா ஊர்களுமே அப்படி தான் இருக்கும். டொனாங்குன்னு இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஹொனான்னு பேர் இருக்கும், டொனாங்குன்னு பேர் இருக்கும், ஆச்சிபன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கும். இங்கேருந்து நாங்கள் 10 o'clockலாம் இங்கே ஆச்சிமின் மென்னுக்கு வந்துட்டு மீட் கைடு. அந்த கைடை நாங்கள் மீட் பண்ணிட்டோம். இந்த சூப்பர் கைடு அவர். ரைட்டு, இப்போது ஏர்போர்ட்டில் உங்களுக்கும் கொஞ்சம் சுற்றி பார்க்கணும் இல்லையா? அப்படியே நான் சுற்றி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வியட்நாமுக்கு வரதா இருந்தால் இந்த ஹனாய், டொனாங் இந்த 2 ஊரை கூட தவிர்த்துட்டு கூட இந்த ஆச்சிமின் மென் சிட்டிக்கு வரலாம். ஏன்னா இது நியூலி கன்ஸ்ட்ரக்டட் ஏரியா, நியூலி கிரியேட் த சிட்டி. ஸோ அதனால் உங்களுக்கு அது ஒரு ரொம்ப நல்லா இருக்கும். சிட்டியோட டெவலப்மெண்ட்டு, சிட்டியில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், என்ஜாய் பண்ணுற மக்கள், அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாழ்க்கையே என்னடா வாழ்கிறோம் நம்ம. காலைல கிளம்பி ஆஃபீஸ் போய் டிஃபன் கேரியரில் சாப்பாடு எடுத்துன்னு போயிட்டு சாயந்தரம் திரும்பி வரமேன்னு தோணும். பட் இந்த மாதிரி இடங்களுக்கு வந்தால் மட்டும்தான் வாழ்க்கையை நம்ம லூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியும். இது இயற்கையாகவே இருக்கிற பூமி. இந்த பூமி ஒரு போராட்ட பூமி. இந்த பூமி ஒரு சைனா கைப்பற்றிய இடம், ஜப்பான் கைப்பற்றிய இடம், அமெரிக்கா கைப்பற்றிய இடம், பிரெஞ்சுக்காரன் கைப்பற்றிய இடம். இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா செட்டியார்கள், இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய செட்டியார்கள் இங்கே வந்து வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் நம்புவீங்களா? அப்படி இருக்கக்கூடிய சிட்டி. அந்த கைடோடு நாங்கள் கிளம்பி போயிட்டோம். அங்கே ரொம்ப சூப்பர் பிளேஸ்லாம் கூட்டு போய் காமிச்சார். நிறைய இடங்கள் கொண்டு போய் காமிச்சார். அதில் எனக்கு என் பையனுக்கும் இந்த ஷூ மார்ட் ஒன்று கிடச்சிது. ரொம்ப அட்டகாசமான ஷூ மார்ட்டு. அதில் எனக்கும் என் பையனுக்கும் ஷூவெல்லாம் செலக்ட் பண்ணார். சரி, எதுக்காக சொல்ல வரேன் சார், நான் வாழ்க்கையை நம்ம ரசிக்கணும். ரசித்தா தான் வாழ்க்கை. இந்த பாருங்கள், இப்போ இங்கே பார்க்குறீங்க, அவங்களாம் சாதாரணமான ஆட்கள் இல்லை. இந்த ஸ்டேஜில் கலக்கிறாங்க பாருங்கள். அந்த ஓப்ராவில் ஒரு பெரிய ஹாலு. அந்த ஹாலில் வெறும் அந்த பேம்புவையும் அந்த இதுவும் வச்சு பண்ணுறாங்க பாருங்கள். அட்டகாசமாக இருக்குது. டிக்கெட் போட்டு தான் பண்ணுறாங்க. டிக்கெட் போட்டு செய்கான் ஓப்ரோ ஹவுஸ் அப்படின்னு போட்டு அந்த ஏஓ ஷோ அப்படின்னு போட்டு டைம் போட்டு சீட் நம்பர் கொடுத்து எல்லாம் பண்ணுறாங்க. ஒண்டர்ஃபுல். அதாவது நான் சொன்னால் கூட உங்களுக்கு புரியாதுங்க. அந்த ஹாலுக்கு வெளியிலேருந்து எடுத்திருக்க ஃபோட்டோ அது கான்டினென்டல் ஹோட்டல் அந்த பக்கம் தான் இருக்குது. அங்கே எடுத்த அவங்களுடைய அந்த ஆக்டிவிட்டீஸு ப்ரோக்ராம் ஆரம்பித்ததுலேருந்து டிக்கெட்டை வாங்கிட்டு காசு கொடுத்து போகிறோன்றது வேறு விஷயம். உள்ளே போயிட்டு கடைசி வரைக்கும் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ், அவங்க ஸ்டைலு, அந்த ஸ்பீடு, அந்த எனர்ஜி, வாட் எ கிரேட் ப்ராக்டிஸ், அப்படி தான் சொல்லணும். இன்னொரு ப்ரோக்ராம் கூட்டு போனார், பேம்பு டான்ஸ் ஒன்று. அதுவும் அட்டகாசங்க, சான்ஸே கிடையாது. இந்த கைடுக்கு நாங்கள் பெருசாக தேங்க்ஸ் சொல்லணும். நிறைய விஷயங்கள் கன்வே பண்ணிக்கிட்டார். நிறைய விஷயங்கள் எங்களோட பேசிக்கிட்டார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளாஸ் ஒரு 2 இடத்த அறிமுகப்படுத்தினார். ஒன்று ஹோட்டல், இந்தியன் ஹோட்டல் ஒன்று. அந்த லஞ்சு, அது ஹோட்டலுக்கு பேர், அங்கே லஞ்சு அங்கே தான் எடுத்துக்கிட்டோம். ஹோட்டல் ஸ்ரீ ராஜ் போஜனம் அப்படின்னு பேர். இதை பாருங்கள், நீங்கள் பார்க்குறீங்களா? தான் ஸ்ரீ ராஜ் போஜனம்.
நல்லா இருக்கு. காலையிலேயும் நாங்கள் லஞ்சும் அங்கே தான் எடுத்துக்கிட்டோம், டின்னரும் அங்கே தான் எடுத்துக்கிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. ஒரு நிமிஷம். மனுஷன் வாழ்கிறதே உணவுக்காக தானடா. பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பம் ஜாலியாக இருக்குது. நல்ல ஃபுட்டு கொடுக்குறாங்க. இட்லி, தோசை, பொடி தோசை, மசால் தோசை. நம்ம இந்தியாவில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கவங்க வந்திருக்கக்கூடிய டேரக்டர் கூட நம்ம இந்தியாவில் அண்ணா நகரில் இருக்கவங்க வந்தவங்க தான். நீங்கள் போனீங்கன்னா அவசியமாக பாருங்கள். இது ஒரு சிட்டி. இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எப்படி சொல்கிறது, அங்கங்கே நிறைய மியூசிக் போட்டுடுறாங்க, டான்ஸ் போட்டுடுறாங்க. ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டு சிட்டின்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பாட்டியாலாம் இப்போ நீங்கள் தாய்லாண்டெலாம் போகும்போது பாட்டியான்னு ஒரு சிட்டிக்கு போகும் இல்லையா, அந்த மாதிரி ஏறக்குறைய சற்றேறக்குறைய கோவா, பாட்டியா அது மாதிரி இருக்குது. எங்களுடைய ஸ்டார் ஹோட்டல் வந்தாச்சு. வின் சூட்ஸ் அப்படின்னு வந்தாச்சு. நாங்கள் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறோம். நாளை நாம் நிச்சயமாக சந்திப்போம். ஓகேவா? இதுதான் எங்களுடைய நாங்கள்